Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது பிகாம் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சாப்டர் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆர் இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் 21st ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம். ஸோ திருமுருகன் கீப்ஸ் his book under single entry system. On 1/1/282 his capital was 69,000 as opening capital. Analysis of this books as under. ஸோ இதை வந்து கேஷ் புக் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், paid on capital, due to bank, payment to creditors, general expenses, wages, drawing, cash at bank, cash on hand, that is closing balance கொடுத்துருக்காங்க. Debtor opening assets and liabilities கொடுத்துருக்காங்க, closing assets and liabilities கொடுத்துருக்காங்க. From above prepare trading and profit and loss account providing interest on capital at 5% on depreciation, 5% depreciation of furniture, 5% depreciation on 10% and reserve at 5%. இது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணாக்கா 3 திங்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒன்று வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ், டோட்டல் டெட்டார் அண்ட் கேபிட்டல். ஸோ நம்மளுக்கு வந்து இது 3 இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே கொடுத்துட்டாங்க. அதனால வெறும் பர்ச்சேசஸ் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு பேலன்ஸ் brought on பை பேலன்ஸ் கேரிட் on பை கேஷ், இப்படி தான். ஸோ ஓப்பனிங் டெட்டார், க்ளோசிங் டெட்டார் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க தட் இஸ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ், அது கேஷ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், யூ கோயிங் டு கெட் அ கிரெடிட் சேல்ஸ் வரும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார் என்ன பண்ணுவீங்க, பை பேலன்ஸ் brought down to பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு, ஸோ இது ஆல்ரெடி கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ்ன்னு பேலன்ஸ் ஷீட் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் ஃபிகர் 29,500 வரும். ஸோ வி ஆர் ரெடி வித் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா என்னெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், இங்கே ஸ்டாக் இருக்குல்ல, இங்கே ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், நம்ம பர்ச்சேசஸ் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இது வராது பேமெண்ட் டு கிரெடிட்டாக வராது, வேஜஸ் வரும், ரைட். ஸோ வேஜஸ்ன்னு போட்டுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேசஸ், பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக். சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிச்சது, கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட்டில் ஃபைனலாக கிராஸ் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர் வரும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கேரி டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%. ஸோ கேபிட்டல் மேலே 5% கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டெப்ரிசியேஷன் 5% கேல்குலேட் பண்ணணும். பிளான்ட் மேலே கேல்குலேட் பண்ணணும். 5% டெட்டாஸ் மேலே கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி கேல்குலேட் பண்ணிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேப் 69,500, depreciation of furniture 1,450 5/100, depreciation of plant 20,000 into 10/100, general expense, provision for doubtful debts, debtors மேலே எடுக்கணும். ஸோ debtors எடுத்தீங்கன்னாக்கா you will get 4,400. ஸோ பேலன்ஸ் ஃபிகர் 32,080 வரும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த க்ளோசிங் மொத்தம் எடுத்துப்பீங்க. அதுக்கு தாண்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். லைக் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ஆட் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும், டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள், டெப்ரிசியேஷன் பிளான் 10% மைனஸ் பண்ணுங்கள், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 5 மைனஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் இருக்குது, ட்ராயிங்ஸ் எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் அண்ட் இது தட் இஸ் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அண்ட் பேங்க். இது மறக்காமல் எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், இதெல்லாம் க்ளோசிங் டேட்டா. ஸோ டேட்டாஸ்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு, ஸோ பிளான்ட்டு டெப்ரிசியேஷன், ஃபர்னிச்சர்லேருந்து டெப்ரிசியேஷன், இதில் கேபிட்டல் நெட் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 69,000 into 5%, லெஸ் ட்ராயிங்ஸ் 3,000, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு paid on capital account. ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து காசு வந்தது, அதனால இங்கேயும் நான் அசெட்டில் லைபிலிட்டிஸில் நான்
ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டேலி ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 22. ப்ராப்ளம் நம்பர் 22 பார்க்கலாம். From the following details, prepare profit and loss account and balance sheet. ஸோ இதில் நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸ், ஃபர்னிச்சர், கேஷ், டெட்டாஸ், ஸ்டாக் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ட்ராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க. பேட் டெட்ஸ் இதில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அலவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் வெறும் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வரும். கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். டெப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் மேலே 5%. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதில் வரும்னாக்கா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ரெண்டை செக் பண்ணிக்கணும். நம்ம நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல, கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுக்கல. இது மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது மூணு இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டா, க்ளோசிங் டேட்டா, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். இங்கெல்லாம் கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டேட்டாஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது இங்கே போட்டுங்க. பேட் டெட்ஸ் ரிலேட்டிங் டு டேட்டாஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் இங்கே போட்டுருங்க. டிஸ்கவுண்ட் அலவ் நம்ம தான் அலவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஃபிகர் கோட்ஸ் டு கிரெடிட் சேல்ஸ். அதே மாதிரி இங்கே கிரெடிட்டாஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், டூ பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் பே டு கிரெடிட்டாஸ், ரைட்? இங்கே பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பேலன்ஸ் ஃபிகர் என்ன வரும்? 1,23,750. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு, அது ஈஸி. இது அப்படியே ஃபுல் டேட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல் டேட்டா அப்படியே எடுத்துக்கிட்டு ஓகே. ஸோ பேலன்ஸ் ஃபிகர் நம்மளுக்கு 58,750 ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்குது ரெடியாக? நம்மளுக்கு வந்து சேல்ஸு, பர்ச்சேசஸ் அண்ட் கேபிட்டல் மூணுமே சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், ரைட்? ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். பர்ச்சேசஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டைரெக்டாக நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தட் இஸ் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த பேட் டெட்ஸு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவ்டு, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ஸு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஹாவ் டு போஸ்ட் இட் இன். அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே இங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு யூ வில் கெட் அ நெட் ப்ராஃபிட். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இந்த ஃபுல் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டெப்ரிசியேஷன் ஆன் இது மட்டும் மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணிட்டாக்கா மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல், ஆட், நெட் ப்ராஃபிட், ட்ராயிங்ஸ் இது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 23. இதில் என்ன கேட்குறாங்க? வெறும் ட்ரேடிங் காமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ இது பார்க்கலாம் நம்ம. ஸோ கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஐ திங்க் எதுவுமே கொடுக்கல அவங்க. டெட்டார், கிரெடிட்டார் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் அவங்க கொடுக்கல. பர்ச்சேசஸ், சேல்ஸும் ரெண்டுமே கொடுக்கல. அதனால டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறேன். பை கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் எங்கே போட்டிங்க? கேஷ் அக்கௌண்ட் எங்கே போட்டிங்க நீங்கள்? ஸோ நம்ம வந்து ஸோ கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன்னாக்கா டோட்டல் டேட்டாஸ் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் ரெண்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ ஓப்பனிங் டேட்டார் அண்ட் க்ளோசிங் டேட்டார், ரைட்? ஓப்பனிங் டேட்டார் எங்கே இருக்குது? நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் டேட்டார் வந்து நம்மளுக்கு 4,683. க்ளோசிங் இங்கே இருக்குது. கிரெடிட்டாஸ் அதேமாரி இது ஓப்பனிங், இது க்ளோசிங். பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். கலெக்ஷன் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர் இஸ் நத்திங் பட் இதில் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேசஸும் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா ஸ்டாக் இருக்கா நம்மளுக்கு. இங்கே ஸ்டாக் செக் பண்ணிக்கிங்க. ஸ்டாக் வந்து
ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை, ரைட்? ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், 2 purchases, ஓகே, பை சேல்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு, க்ளோசிங் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஆன் ஸ்டாக் அமௌண்டிங் டு 3200 ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, டு கிராஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு இல்லை என்னென்ன ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு சேலரிஸ், ரெண்ட்டு, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ மூணுமே நான் ஆட் பண்ணிவிட்டேன். கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணால் நெட் ப்ராஃபிட் வந்துடும், ரைட்? சின்ன ப்ராப்ளம் இது. நெக்ஸ்ட் கொஷின். Mr. K. James commenced business as a cloth merchant on 1193 with rupees capital of 10,000. So opening capital கொடுத்துட்டாங்க. On the same day she purchased furniture and fittings for cash. So அவங்க வாங்கியிருக்காங்க, கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. On the following obtained from the kept by single entry, we are asked to prepare trading profit and loss account and balance sheet. Sales is inclusive of cash 7,000, that is cash sales. Purchases inclusive of cash, that is cash purchases. Mr. James அப்புறம் ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, Mr. K. James drawings, salaries, bad debts, business expenses. Mrs. K. James took cloth 500 from the shop for private use, that is drawings, and paid 200 son but omitted to record. On 31/3/93 her sundry debtors were 5,200, that is closing debtors. Stock in hand 6,500. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னாக்க இதில் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம். எதுக்கு டோட்டல் டெட்டாஸ் எதுக்கு கண்டுபிடிப்போம்னா, எவ்வளோ கேஷ் பே டு டெட்டாஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே கேஷ் பேலன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை, அதனால நம்ம கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் ப்ராடன் கொடுக்கல, பை பேலன்ஸ் கேரிடன் கொடுத்துட்டாங்க. பை கேஷ் பேலன்ஸிங் ஃபிகர், பை பேட் டெட்ஸ், கிரெடிட் சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 17,000 minus 700 எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ யூ வில் கெட் அ பேலன்ஸிங் ஃபிகர் ஆஃப் 4,300. இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, பேங்க் பேலன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் ப்ராடன் கொடுக்கல, பேலன்ஸ் கேரி டவுன் கொடுத்தாங்க. ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்தாங்க, இதுதான் பேலன்ஸிங் ஃபிகராக மாறிடும். ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவீங்க, 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேசஸ். ஸ்டாக் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு கொடுத்தாங்க, அது -500 போடுறேன். சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதனால நம்ம டோட்டல் கேஷ் சேல்ஸ், கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். யூ வில் கெட் 9,000. இதில் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் ப்ராட் ஆன் 9,000, டு பேட் டெட்ஸ், டு சேலரிஸ், டு பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸாக இருக்குது. யூ வில் கெட் 5,800. நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறேன். கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேஷ் ரிலேட்டடோ பாருங்கள். இங்கே வந்து கொஷனில் வந்து கேஷ் ரிலேட்டட் எதாவது நீங்கள் வந்து ரிசிப்ட்ஸ் ருபீஸ், பேமெண்ட்ஸ் ருபீஸ் போடுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஃபர்னிச்சரை, ஸோ எக்ஸ்பென்சஸ் கீழே போயிடும். சேல்ஸு, ஓகே, சேல்ஸ்னால் 2 சேல்ஸ் அக்கௌண்ட் வெறும் 7,000. பர்ச்சேசஸ் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸ் நீங்கள் 1,200 ட்ரா பண்ணுறீங்க, பை ட்ராயிங். சேலரிஸ் பை சேலரிஸ், பேட் டெட்ஸ் ரைட் ஆஃப் பை பேட் டெட்ஸ், பை பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்படி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டாக்கா யூ வில் கெட் அ பேலன்ஸிங் ஃபிகர் ஆஃப் 2,800. 2,800 நம்ம பேலன்ஸிங் ஃபிகர். அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவீங்க. கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸ் இந்த பர்சனல் யூஸ்க்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணுவீங்க. நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க. கிரெடிட்டாஸ், ஃபர்னிச்சர், கேஷ், டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும், ரைட்? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.